கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 8/7/2024 14/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தோம்னா, மேஷராசி செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க, மீனத்தில் ராகு. செவ்வாய் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முதல் நாளான 8ஆம் தேதி அன்னைக்கு திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நட்சத்திரமோ திதியோ 3 நாட்கள் வருமேயானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், அது நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுபகாரியங்கள் பண்ணுறதில்லை இந்த காலகட்டத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருத்தியை, அதாவது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் திருத்தியை 60 நாழிகை இருக்கு. சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது. அடுத்த நாள் காலத்தால சூரிய உதயம் தாண்டி ஒரு 2 நாழிகை வரலும் இருக்கு. இதனால இது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டார். இந்த வாரத்தில் சதுர்த்தி வருது. சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வளமை வேணும், என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத விநாயகர் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏன்னா, ஒரு 9 பிரதட்சணம் பண்ணி 9 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும், நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது. அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தாலேயானால் 46வது பட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியவர், அதாவது ரங்கநாத யதீந்திர மகாதேவ் ஸ்ரீ மடத்தினுடைய ஹெட்டார். 44வது பட்டத்தினுடைய ஐசிங்கர் இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார். அந்த இதில் வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடிய 11ஆம் தேதி சஷ்டி விரதம். 11/7/2024 அன்னைக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமான. ஆணி திருமஞ்சனம் வருது 12ஆம் தேதி அன்னைக்கு. மிகவும் விசேஷம். நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் 4லேருந்து 5 தரம் தான் திருவெண்காடில் நடக்கும். ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம். அது நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம். அதனால் ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு, மகரம், கும்பம், மீனம் 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வரும். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பாலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுவாங்க. சரி, இப்போது 8/7/2024 14/7/2024 வரலும் ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து இப்போது 8/7/2024 14/7/2024 வரும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ராசியாக பலன்களை. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. எந்த ஒரு காலத்திலும் ராசியின் அதிபதி தன்னுடைய எதிரியின் வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஏற்றத்தை கொடுப்பதில்லை. அதுவும் குருவுக்கு சுக்கிரனுடைய வீடுகளும் சுக்கிரனுக்கு குருவினுடைய வீடுகளும் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது. இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், புதுசாக ஒரு கடன் வாங்குவீங்க. அதாவது சுபத்துக்குன்னு ஒரு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது விசேஷம். அதனால் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் அந்த முயற்சிகள் மூலியமாக வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் 11ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துக்கு மாறிடுறார். குருமங்கள யோகம் அமையிறது. 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா தனித்து குரு, ஒரு தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாள். தனித்த குரு இருக்கிறது அந்த அளவு வசதி இல்லை. தனித்து
தன்னுடைய எதிரி வீட்டில் இருக்கிறத விட தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து தன் எதிரி வீட்டில் இருக்கும் பொழுது அவரை வந்து நல்லபடியாக ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 2 கிரகங்கள் இருக்குது. அதாவது 8ஆம் இடத்துல 2 கிரகங்கள்னு சொல்கிறது புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சுக்கிர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். ஏன்னா சமசப்தமத்தில் சூரிய பகவான் வேறு. உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் புதிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது 8/7/2024 14/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திராஷ்டம காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இந்த குரு அணியில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் குருவிற்கு உச்சம் பெற வீடு கொடுத்ததுனாலையும் நல்ல ஒரு ஏற்றமே எப்பொழுதும் கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் ஏதாவது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகக்கூடிய காலகட்டம் 9ஆம் தேதி கார்த்தால 9:30 11ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் போகணுன்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு ஒரு சின்ன செட்பேக் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கு கொஞ்சம் முயற்சியில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவினோட பார்வை இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல கேத்துவோட சம்பந்தம். இந்த வாரம் பார்த்தாலே இருந்தால் 14ஆம் தேதி காத்தால வரலும் இந்த ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் வந்து டைரக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அதை தவிர இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். பரிவர்த்தனை யோகம் வருது. 11ஆம் இடத்துல வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 8-11 பரிவர்த்தனைன்றதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரவு வரும். ஏன்னா 8ஆம் இடத்தின் அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதாகவும் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றதாக ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேனால் மறைந்த இடத்துலேருந்து ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு, வேளாண் பொருட்கள் மூலியமாக எதிர்பாராத இடத்துலேருந்து லேண்ட்லேருந்து திடீர்னு ஏற்றம். அதை தவிர வந்து பெண்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரம். அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வலம் வந்துட்டு வாங்க. ஒரு முல்லைப்பூ ஒரு 3 முழம் வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.